8 வயசு குழந்தை ஒரு பாட்டால மொத்த அரங்கத்தையுமே இந்த 2 க்ஷணத்துக்கு she changed the whole place. ஸ்னேகன் சார், இப்போ யாருக்கெல்லாம் ஹக்கு தேவைன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு இவளோட ஹக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். வாங்க. இப்படிலாம் பாடி அழ வைக்கக்கூடாது. எல்லோரும் சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். நீ பாடினா மட்டும் ஏன் அழற? நானே ஏன் அப்படி? எதுக்கு அப்படி? கண்ணுமணியே ஸ்ரேயா ஸ்ரீராம் கலக்கி புட்ட நீ சொக்க வைக்கும் பாட்ட பாடி அழாது நீ. ஆட்டம் போடு வேட்டப்போடு, ஆட்டம் போடு வேட்டப்போடு, சந்தோஷமே சரிகம். அவழல தங்கம், அவழல. இது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ். இந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் விட்டுடலாம். பட் இப்போ சரண் சாருக்கும் ஸ்ரேயாவுக்கும் நடந்ததில்ல, இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரோ, அவ்வளோதான். அந்த ஒரு வரி இப்போ இந்த தருணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடும். இந்த உறவுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவ கண் கலங்கிறது அவரால் பார்க்கவே முடியல. சரண் சார், ஐ ஸ்வேர் டு காட், இத்தனை வாரங்களில் நீங்கள் ஸ்ரேயா கிட்ட இவ்வளோ அட்டாச் ஆனீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் திஸ் வாஸ் ட்ரூலி பியூட்டிஃபுல். ஐ திங்க் இந்த பாட்டு, அவள் பாடின விதம், அதெல்லாம் கோல்டனாக இல்லைன்னு தெரியல. பட் இந்த bond is truly golden. It's truly platinum. Thank you, Charan sir. எப்போதுமே சோகம் நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் சில சோகங்கள் பிடித்து கொண்டே இருக்கும். அது எப்படின்னா, இந்த காதலுடைய சோகம் மட்டும் எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். வைதேகியோடைய கதையே, ஒரு கிளாஸ் தண்ணி இல்லைங்கிறதுனால ஒரு வாழ்க்கை போச்சு, ஒரு உயிர். 6 முழுக்க தண்ணி இருந்ததுனாலே இன்னொரு உயிர் போயிடுச்சு, அங்கே ஒரு வாழ்க்கை போயிடுச்சு. இதனால் தண்ணி இல்லாத ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்துக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு கருப்பண்ணா சுவாமி மாதிரி அந்த ஊரையே தண்ணி ஊற்றி காப்பாற்றுவார் விஜயகாந்த் சார். இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்த் சார் முழுமையாக ஒரு பூர்ணச்சந்திரனா நடிகனாக இந்த திரையுலகம் அங்கீகரித்த படம் வைதேகியும் காத்திருந்தான். இந்த நீரை வச்சு தான் இருப்பார். நீரு நில 4 பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும், அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாக, எந்த பக்கம் பார்த்தாலும் நீதான் வாழுற, நாடிக்குள்ள சூடேத்தி நீ தான் வாட்டுற. இதுதான் கதை. எந்த பக்கம் இந்த நீர்நிலைகளை பார்க்கும்போதெல்லாம் அத்தனை இடத்துலையும் உன்னுடைய உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறது. அதே மாதிரி அவர் ஒரு ஊருக்கு காவலனாக இருக்காருங்கிறது தான் அந்த பீஜித்தில் கொடுத்துருப்பாங்க. வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த கருப்பண்ணாசாமி அழைக்கிறது மாதிரி, இந்த ஊரை காத்த தெய்வங்கிறது மாதிரி, ஒரு ஆரம்ப வார்த்தையிலேருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கதை சொல்லிக்கிட்டே இருக்கும். வாலி சார் ரொம்ப அற்புதமாக அந்த கதையம்சத்தோடு அந்த பாட்டு எழுதியிருப்பார். ஒரு கணவன் மனைவி, காதலன் காதலி கைகோத்து போவது போல ஒரு இசைக்கலைஞனும் ஒரு கவிஞனும் கைகோத்து நடக்கிற எல்லா பாடல்களுக்கும் காற்று உள்ள வரைக்கும் உயிர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு உயிருள்ள பாட்டை சுமன் எடுத்ததுக்காக நான் பாராட்டுறேன். வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. பெரிய வாழ்த்துக்கள் சுமன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த கோல்ட். அண்ட் இதே மாதிரி பாடிக்கிட்டே இருங்க. அண்ட் அப்பாவுடைய அந்த ஃபீலிங்ஸ் அது அவர்கிட்ட நல்லா கற்றுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் சுமன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.